இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, சீக்ரெட்டான இந்த பொருளை சேர்த்தா ஆப்பம் பஞ்சு போல் சாஃப்டாக வரும். அப்படி என்ன சீக்ரெட் பொருள்? வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல்ல ஆப்பத்துக்கு அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் ரேஷன் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். 1.5 டம்ளர் ரேஷன் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 25 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, எல்லாத்தையும் நல்லா கழுவி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறின அரிசியை மிக்சிலையும் ஆட்டிக்கலாம், இல்லை கிரைண்டர்லேயும் ஆட்டிக்கலாம். மிக்சியில் விட கிரைண்டரில் ஆட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அரைக்கும் போது தாங்க அந்த சீக்ரெட் பொருள் சேர்த்த போகிறோம். அது ஒன்றும் இல்லைங்க, மதியம் வடித்த சாதம் இருந்துச்சுன்னா ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாதத்தை சேர்த்து அரைச்சிங்கன்னா ஆப்பம் பஞ்சு மாதிரி இருக்கும். மாவு மை போல் அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை ஓவர் நைட்டு புளிக்க வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வருங்க. எப்படி வெண்ணெய் மாதிரி திரண்டு வந்திருக்கு பாருங்கள். நல்லா மாவை கலந்து விட்டு தேவையான அளவு மாவு எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி கலந்து ஆப்ப மாவு பதத்துக்கு ஊற்றி எடுத்திங்கன்னா ஆப்பம் ரெடிங்க. என்கிட்ட ஆப்பக்கடாய் உடஞ்சி போச்சு. நான் தோசைக்கல்லிலே தான் ஊற்றி காமிச்சிருக்கேன். தோசைக்கல்லில் ஊற்றும் போதே அவ்வளோ சாஃப்டாக வந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய ரெசிபீஸ் அண்ட் விளாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி டிஃபனை ஆப்பம் தேங்காய் பாலோடு ஃபினிஷ் பண்ணுங்க. நீங்கள் இதுக்கு தக்காளி குருமா இல்லை ஆட்டுக்கால் பாயா எல்லாத்தோடவும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.